ஒரே நாளில் 2 சக்தி வாய்ந்த நடுக்கம். சுமாத்திராவில் 6.9 ரிக்டர் அளவில் மீண்டும் அதிர்வு. 38 பேர் பலியான நிலையில் மக்கள் பீதி. வாகன திருத்தமிடத்தில் திடீர் தாக்குதல், படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் மரணம். போலீசார் தீவிர விசாரணை. சிறுபோக விவசாயிகளுக்கு 1426 மில்லியன் உரமானியம். சலுகை விலையில் யூரியா வழங்க முடிவு. வைத்தியர்களை திரளடித்த பிரம்மாண்டக்கல். பிரேசிலின் உலக சாதனையை முறியடித்த திருகோணமலை பொது வைத்தியசாலை குழு. 73 பாதாள உலக குற்றவாளிகளை நாட்டுக்கு தூக்க திட்டம். எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டேன், போலீஸ் மாதிபரின் அதிரடி கருத்து. ஆங்குலானை கடற்பரப்புகளில் படகு விபத்து. ஹெலிகாப்டர்கள் விமானப்படையுடன் நடுக்கடலில் தேடுதல். 11 பேர் மீட்பு, 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கடற்படையினரின் தீவிர நடவடிக்கை. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு 73 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கேண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்படி மேலும் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் சர்வதேச நாடுகள் மற்றும் வெளிநாட்டு தூதரங்களிலிருந்து சாதகமான ஆதரவு பாராட்டும் கிடைத்து வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நடவடிக்கைகளை நிறுத்துமாறு தனக்கு எவ்வித வெளிப்புற அழுத்தங்களோ அச்சுறுத்தல்களோ விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர், மாறாக மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக சில அரசியல்வாதிகள் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அச்சமில்லை எனவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு சவாலை ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எந்த பகுதிக்கும் சிறப்பு பாதுகாப்பின்மை தன்னால் பயணிக்க முடியும் எனவும் தான் மக்களிடம் சொல்வதற்கு நாட்டில் எந்த பகுதிக்கும் சிறப்பு பாதுகாப்பின்றி தன்னால் பயணிக்க முடியும் எனவும் மக்களிடம் செல்வதற்கு தமக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை ஊடாக தேடப்பட்டு வரும் 73 பேரையும் நாட்டுக்கு மட்டத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். மவுண்டன் லெபனியாவில் உள்ள ஹலுகோகொட வீதியில் அமைந்துள்ள வாகன பழுதுபார்க்கும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகன பழுதுபார்க்கும் இடத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைகளுக்காக களுப்போவில் உள்ள கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி இழந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம், உயர்ந்தவர்களின் விவரங்கள் அல்லது தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவு பகுதியில் நேற்று பிற்பகல் 6.9 ரிக்டர் அளவில் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் அந்த நாட்டை தாக்கிய 2வது பெரிய நடுக்கம் இதுவாகும். சுமாத்ராவின் மேதான் நகருக்கு தென்கிழக்கே சுமார் 126 கிலோமீட்டர் தொலைவில் மெவத்தத்தாங் ஜந்தர் பகுதியில் பூமிக்கு அடியில் 183 கிலோமீட்டர் ஆழத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் இந்த நடுக்கம் ஏற்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. முன்னதாக நேற்று காலை 7.77 அளவில் 1வது நடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் விழுந்த நிலையில் இந்த 2வது நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அது அந்த நாட்டு மக்களிடையே மேலும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரையில் இந்த 2ஆம் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட மேலதிக சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து தகவல்களை அந்நாட்டு அவசர கால மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சிறுபோகத்தின் நாடளாவிய ரீதியில் விவசாயிகளுக்கு உரமானியமாக சுமார் 1426 மில்லியன் ரூபாய் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்பயிற்சியை மேற்கொண்டு 7,28,185 விவசாயிகளுக்கும் 6,440 ஹெக்டேர் நெல் நிலங்களில் ஏனைய களிர்பயிர்களை பயிரிட்ட 14,677 விவசாயிகளுக்கும் இந்த மானியத்தின் மூலம் பயனடையுள்ளார்கள். சிறுபோகத்தின் ஆரம்பத்திலேயே விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை அதிகரிப்பது அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி நெல் நிலையங்களில் உள்ள ஏனைய களிற்பயிற்சிகளை பயிரிடுவதற்காக வழங்கப்பட்டு வந்த ஹெக்டேருக்கு மானியம் 15,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை சந்தையில் உர தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதுடன் உரங்களின் விலை அதிகரிப்பினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் நாடளாவிய ரீதியில் இயங்கும் 566 விவசாய சேவை மையங்களூடாக 50 கிலோகிராம் எடையுள்ள ஜீரியா உர மூட்டை ஒன்றை குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிறுபோக விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை சலுகை விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதுடன் பயிர்ச்செய்கை செலவை குறைத்து விவசாய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகள் திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு அல்லது ஜனாதிபதிக்கு எவ்வித விரக்தி நிலையும் இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நல்ல முடிவுக்கும் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் எழும்புவது இயல்பானதாகும். பழமைவாத எண்ணங்கள், தமக்கு ஏற்படும் தற்காலிக இழப்புகள், அரசியல் லாப நோக்கங்கள் மற்றும் சரியான புரிதலின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் சிலர் இவ்வாறான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும். ஆறு ஒன்றில் குறுக்கே புதிய பாலம் ஒன்று கட்டப்படும் போது அதுவரை அங்கு படகு ஓட்டி பிழைத்து நடத்தியவர்களுக்கு தற்காலிக பாதிப்பு ஏற்படுவது போன்ற சூழல் சமூக மாற்றங்களின் போது நிலவுகிறது என்றும் அமைச்சர் உவமைத்து கூறியுள்ளார். எழும் எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ந்து கலந்தாலோசித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அவற்றுக்கான சரியான தீர்வுகளை அல்லது மாற்று வழிகளையோ வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் அல்லது விமர்சனங்களை பொருட்படுத்தாது ஜனாதிபதி மக்கள் நலனுக்காகவே உறுதியான தீர்மானங்களை எடுத்து வருகின்றார். தேங்கை கிடைக்கும் வழக்குகளிலிருந்து மக்களை விடுவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதுமே இதன் முதலாவது நோக்கமாகும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிக நீளமான சிறுநீரக கல்லை சத்திர சிகிச்சை மூலம் வைத்தியர்கள் அகற்றி சாதனை படைத்துள்ளார்கள். மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோ 100 கிராம் எடையுண்ட சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்று குறித்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றது. பிரேசில் நாட்டில் 2003ஆம் ஆண்டு 1.9 கிலோ நிறையுடைய சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாக உலக சுகாதார திணைக்களம் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனாலும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோ 100 கிராம் எடை கொண்ட சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலையில் வசித்து வரும் 52 வயது நபர் ஒருவருக்கே குறித்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலையும் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக சிறுவர்களிடையே பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா அறிவித்துள்ளார். அதிக வெப்பமான காலநிலையால் சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் நீச்சத்து இழப்புகள் உள்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதால் போதுமான அளவு நீரை அருந்துவது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வயதானவர்கள் தினமும் போதுமான அளவு நீரை அருந்துவது, சிறுவர்களுக்கும் அவர்களின் வயது மற்றும் உடல் எடைக்கு ஏற்ப வகையில் இயற்கையான குளிர்பானங்களை வழங்க பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக உடலுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்காத நிலையில் சிறுநீரகங்கள் உட்பட பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். மேலும் போதுமான நீரை அருந்தாமல் வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் இருப்பது அல்லது திறந்த வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உடல் வெப்பநிலை அதிகரிப்பு, மயக்கம் உட்பட உடல் நல சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் இதன்போது எச்சரித்துள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நீர் போத்தல் ஒன்றை உடன் எடுத்துச் செல்லுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தற்போதைய காலநிலை மாற்றங்களால் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதால் சிறுவர்களுக்கு சுத்தமான நீரையும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கக்கூடிய உணவுகளையும் வழங்குவதில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை பானங்கள் மற்றும் அதிகளவு நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்த்து எலுமிச்சம்பழம், தோடம்பழம், இளநீர், கஞ்சி போன்ற சாதகமான சத்தான திரவ உணவுகளை வழங்குவது சிறந்தது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சிறுவர்கள் நீண்ட நேரம் கைபேசிகளை பயன்படுத்தி தவிர்த்து வயதுக்கேற்ப உடல் பயிற்சிகள் மற்றும் வழிப்புற செயற்பாடுகளில் பாதுகாப்பான முறையில் ஈடுபடுத்துவதற்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். முரட்டுவ அங்குலாங்குட கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகொன்று விபத்துக்குள்ளானதுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியவர்களில் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்டவர்களில் 8 பேர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் விமானப்படைக்கு சொந்தமான MJ-17 ரக உலங்கு வானூர்தி மற்றும் பெல் 412 ரக உலங்கு வானூர்தி ஆகியன குறித்த கடற்பரப்புக்குள் அனுப்பி வைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.